அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் 3D Lifestyle Germany. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஹோம் மேட் சுகர் லேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோட சேனல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/4 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சிஎம்சி பவுடர் அல்லது டைலோஸ் பவுடர் சேர்த்துக்கொள்ளணும். நான் இதில் சிஎம்சி பவுடரை சேர்த்துட்டு தண்ணியையும் சிஎம்சி பவுடரையும் ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நான் ஃபோக்கை யூஸ் பண்ணி சிஎம்சி பவுடரோட ஒயிட் பார்ட்டிகல்ஸ் போகும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஒரு 2-3 மினிட்ஸில் இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தேன் அல்லது குளுக்கோஸ் சிரப் இதில் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கொள்கிறேன். இதில் நாங்கள் குளுக்கோஸ் சிரப் அல்லது ஹனி யூஸ் பண்ணலாம். ஹோம்மேட் குளுக்கோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ உண்டு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுண்டா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஹனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு 1 டீஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்ளணும். ஐசிங் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு கலர் ஜெல் கலர்ஸில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மந்த்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மிக்ஸை செஞ்சு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு பிறகு தான் லேஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இனி நாங்கள் சுகர் லேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக் ஐட்டம்ஸ் விற்கிற ஷாப் வழியாக அமேசான்லலாம் இது மாதிரி சுகர் லேஸ் செய்கிறதுக்கான மேட்ஸ் விற்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி சுகர் லேஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த மேட்டில் நான் செஞ்சு எடுத்துருக்க கலவையை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இடைவெளிகள் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக இந்த மிக்ஸை இதில் நிரப்பிக்கொள்ளணும். எங்களுக்கு தேவையான லேஸுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணின பிறகு இது மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவெல்லாம் வலிச்செடுத்துடணும். இது மாதிரி செஞ்சு 24 ஹவர்ஸ்க்கு காய விடணும். 24 ஹவர்ஸ் நல்லா காஞ்ச பிறகு மெதுவாக கவனமாக கலட்டி எடுக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சு செய்கிறேன்டா தான் 24 ஹவர்ஸ் போகும். நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறீங்கண்டா ஒரு 50 பாகை செல்சியஸில் ஒரு 20 to 30 நிமிஷம் நீங்கள் அவனில் வெட்டிங்கண்டா இதே மாதிரி லேஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி கவனமாக 3 லேஸையும் மெட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். இவ்வளோதாங்க. எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக சுகர் லேஸை செஞ்சு முடிச்சிடலாம். இதே நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளணுமெண்டா பார்ச்மெண்ட் பேப்பரால் சுற்றி ட்ரை ஆகாமல் வச்சுருக்கலாம். ஓகேங்க, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா இந்த சேனலில் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கலாம். அன்டில் தென் 3D Lifestyle Germany தரிசி. நன்றி, வணக்கம்.